நீங்க பொன்னியம்மன் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. மனசுல இருக்கிற குழப்பெல்லாம் தெளிஞ்சு மனசு தெளிவாயிரும் மேடம். இத நான் சும்மா சொல்லல மேடம், என் அனுபவத்துல சொல்றேன். நானும் ஒரு வாரமா சில விஷயங்களை மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தேன். வெளியேயும் சொல்ல முடியாம உள்ளேயும் வச்சுக்க முடியாம ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மேடம். இன்னைக்குதான் பொன்னியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வெளியில வர்றேன். என் குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. அதுக்கான பிரசாதம் தான் மேடம் இது. அந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி மேடம். நீங்க ஒரே ஒரு தடவை அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்களேன், உங்க மனசுல இருக்கிற குழப்பெல்லாம் தீருதா இல்லையான்னு பாருங்க. யோசிக்காதீங்க மேடம், நல்லதே நடக்கும். நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. சக்தி, எனக்கு என்னமோ சோனு சொல்றது கரெக்ட்னு தோணுது. நீயும் கொஞ்ச நாளாவே மனசு போட்டு ரொம்பவே குழப்பிட்டு இருக்கு. அந்த கோவிலுக்கு தான் போய் வேண்டிட்டு வாய. உன் குழப்பத்துக்குலாம் ஏதாவது ஒரு தெளிவு கிடைக்குதான்னு பாப்போம். சரி, ஓகே மகி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். நீ ஸ்கூல்ல இருந்து புகழ கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துரு. நோ ப்ராப்ளம். நான் போயிட்டு புகழ பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே. சார் சொல்லுங்க சார். சோனு, நீ என்ன பண்ற? சக்தி கிட்ட போய் நீங்க பொன்னியம்மன் கோயிலுக்கு போனா எல்லா பிரச்சனையும் தீந்துரும் போய் சொல்லி அவங்கள அங்க அனுப்பு. எப்படி சார்? அவங்க என்ன ஒரு பிரதர் மாதிரி நினைச்சு பழகிட்டு இருக்காங்க. பிரதர் அதுன்னு சென்டிமெண்டா பேசாத. உனக்கு பணம் வேணுமா வேணாமா? வேணும் சார். அப்ப நான் சொல்றத செய். என்ன சார் செய்யணும்? முதல்ல ஸ்டாஃப்க்கு குங்குமம் கொடு, அதுக்கப்புறம் சக்தி குங்குமம் கொடு. அவளை நம்ப வச்சு கோயிலுக்கு அனுப்பிவிடு. ஓகே? ஓகே மிஸ்டர் சிவா, உங்களுக்கு எங்க கம்பெனி பிரான்ச்சை கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க இப்பவே அக்ரிமெண்ட்லயே சைன் பண்ணிடுங்க. கொடுங்க. நாங்க சார். ஓகே, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அப்புறம் மிஸ்டர் சிவா, ஒரு சின்ன அப்ளிகேஷன். எஸ் ப்ளீஸ். நான் எந்த விஷயம் செஞ்சாலும் கோயிலே பூஜை பண்ணிட்டு தான் செய்வேன். அதே மாதிரி இந்த அக்ரிமெண்ட்டையும் பூஜை பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால நீங்களும் என் கூட கோயிலுக்கு வரணும். ஷியோர் சார், கண்டிப்பா வரேன். யோகி, நீங்களும் வரீங்களா? நிச்சயமா வரேன். ஆனா எனக்கு கொஞ்சம் ஆபீஸ்ல ஒர்க் இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, நீங்க கோயிலுக்கு போங்க, நாங்க வந்து அப்புறமா ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே யோகி. சிவா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ யோகி, இது எல்லாமே உங்களால தான். கம் ஆன் மிஸ்டர் சிவா, நீங்க என் ஃப்ரெண்டு. இதுக்கே இப்படியா? நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு. தேங்க்யூ மிஸ்டர் யோகி. மை பிளஷர். தேங்க்யூ. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சக்தி சார் போலாமா? போலாம் சார். அக்ரிமெண்ட் நல்லபடியா முடிஞ்சது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சோ மச். அப்புறம் நாம இப்போ நேரா கோயிலுக்கு போறோம். நாம அங்க போயிட்டு சாமி கிட்ட அந்த அக்ரிமெண்ட்டை வச்சு பூஜை பண்ணா நல்லதுன்னு திரு சார் சொன்னாரு. தாராளமா போலாம் சார். சரி யோகி, அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகே, வரோம். போலாம் சார். வா சக்தி. ஹலோ, சொல்லுங்க சார். சிவா கோயில் கிளம்பிட்டான், நீயும் ரெடியா இரு.
இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க உன்னை பிக்கப் பண்ணிக்கிறோம். ஓகே சார். ம். என்னடா நண்பா, சிவா கிளம்பிட்டானா? ஆ, இப்பதான் போனா. நான் சங்கீதா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எல்லாமே நாம நினைச்ச மாதிரி தான் நடக்குது. எல்லாம் ஓகே. எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? ஒருவேளை சிவா புகழுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டா? அப்படிலாம் எதுவும் நடக்காதுற. டேய், எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? அதுக்குதான் கூடவே மிருநாள் இருக்காளே, அதெல்லாம் அவ நல்லாவே பாத்துப்பா. ஓ சரி, ஓகே, போலாமா? ம். ஹலோ, சொல்லு. சார், நீங்க சொன்ன மாதிரியே சக்தி மேடத்திட்ட போய் சொல்லி அவங்கள பொன்னியம்மன் கோயிலுக்கு அனுப்பிச்சிட்டேன் சார். சரி, மகியும் கூட போயிருக்காரா? இல்ல சார், அவர் ஆபீஸ்ல தான் இருக்காரு. சக்தி மேடம் அவங்க பையனை ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டு போய் சொல்லி மகி சார்ட்ட தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. ம், ஓகே. சார், அப்புறம் இந்த மாசத்துல இருந்து உனக்கு சம்பளம் டபுளா வரும். ஓகே சார், தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். ம். என்ன நண்பா, நீ நினைச்ச மாதிரி நடந்துட்டு இருக்கு போல. ஆமாண்டா, நினைச்ச மாதிரியே சக்தி கோயில் கிளம்பிட்டா. மகி ஆபீஸ்ல இருக்கான், புகழ் ஸ்கூல்ல இருக்கான். இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ சங்கீதா கூட்டிட்டு கோயிலுக்கு போவோம். சக்தி சிவாவையும் சங்கீதாவையும் ஒன்னா பார்க்கணும். சக்தி சிவா நல்லா இருக்கான்னு நினைச்சு தானாவே அவனை விட்டு விலகிடணும். என் காதலை ஏத்துக்கிட்டு என் மனைவி ஆகணும். அவ கூட நான் சந்தோஷமா வாழணும். சக்தி எனக்கு மட்டும் தான்டா. நீ சந்தோஷமா இருந்தா அது எனக்கு போதும்டா. சரி வா, சங்கீதாவை கூட்டு கிளம்பலாம். ம். வண்டி எடு. என்ன அம்மா இன்னும் வரல? ச்சே, இந்த ரோட்ல எப்பவுமே டிராபிக் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு இடத்துக்கு நினைச்ச நேரத்துல போவே முடியாது சார். எதுக்கு சார் டென்ஷன் ஆகுறீங்க? கூலா இருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அது இல்ல சார், கோயிலுக்கும் டைம் ஆகுது, அதுக்கு தான் சொன்னேன். வேற வழி இருந்தா போங்க. ஆமா சார், இப்படியே போனா லெஃப்ட்ல ஒரு வழி இருக்கு, அது வழியா போனா சீக்கிரம் போயிடலாம் சார். ஓகே, அப்படியே போங்க. Mickey Man! Mickey Man! Mickey Man! Mickey Man! Mickey Man! Mickey Man! இவனா? சிவா அவனை பார்த்துட்டா பிளான் எல்லாம் சுத்தப்படுமே. Mickey Man!
சிவா சார், நீங்க டெல்லிக்கு இதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி வந்திருக்கீங்க? நிறைய தடவை வந்திருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி. மில்கி பாய், வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. ஏய் மில்கி பாய், நீ எங்க? என்ன மில்கி மேன், என்ன பார்க்க வரேன்னு சொல்லிட்டு பார்க்காம போறீங்க? கோயிலுக்கு போயிட்டு உன்னை பார்க்க வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பயே உன்னை பார்த்துட்டேன். சரி வா, என் கூட போலாம். எங்க மில்கி மேன்? கோயிலுக்கு போலாம். வேண்டாம் மில்கி மேன். ஏன் மில்கி பாய்? இல்ல, எங்க அம்மா என்ன பிக்கப் பண்ண வரேன்னு சொன்னாங்க. நான் இல்லைன்னு தெரிஞ்சா பயப்படுவாங்க. சரி, நான் இப்பவே உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே ஓகே. ஹலோ. ஹலோ, நான் புகழோட ஃப்ரெண்டு மில்கி மேன் பேசுறேன். ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். ஒண்ணு இல்ல, புகழ என் கூட வெளியே கூட்டிட்டு போறேன். ஈவினிங் நானே கொண்டு வந்து அவனை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். நீங்க அவனை ஸ்கூல்ல தேடாதீங்க. ஓகே சார். ஓகேங்க, தேங்க்யூ. ஏய் அம்மா ஓகே சொல்லிட்டாங்க, போலாமா? சரி சரி, கார்ல இரு. மில்கி மேன், இவங்க யாரு? அவங்க என்னோட ஃப்ரெண்டு தான். ஓ அப்படியா? சரி, நீ உள்ள உட்கார். ஏறு. கடவுளே, என்ன சோதனை இது? ஏற்கனவே மனசு சரியில்லை, குழப்பமா இருக்குன்னு தான் கோயிலுக்கே போறேன். ஆனா இன்னும் குழப்பம் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த பையன் வர கூட வந்துட்டு இருக்கானே, இந்த விஷயத்தை யோகிக்கு டெக்ஸ்ட் பண்ணிடுவோம். என்னடா ஆச்சு? அந்த சிவா புகழ கூட்டிட்டு வரேன்டா. எப்படிடா? ஏதோ வர வழியில பார்த்துட்டான் போல இருக்கு. 2 நாள் இப்பதான் டெக்ஸ்ட் பண்ண. டேய், இப்ப என்னடா பண்ண போற? ஏதாச்சும் பண்ணிதான் ஆகணும். புகழ் கோயிலுக்கு வந்தா 2 நாள் நீ எப்படியாவது சமாளிச்சுக்க சொல்லணும். மற்றதெல்லாம் நேர்ல போய் பார்த்துக்கலாம். டேய், முதல்ல இதை மின்னாளிக்கு மெசேஜ் போடுறேன். ம். சொல்லு சக்தி. எங்க இருக்க மகி? புகழ் ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ண தான் போயிட்டு இருக்கேன். புகழ் இப்ப அங்க இல்ல மகி. என்ன சொல்ற? புகழ் ஸ்கூல்ல இல்லையா? நீ அவனை பிக்கப் பண்ணிட்டியா என்ன? இல்ல மகி, சிவா மாமா அவனை பிக்கப் பண்ணிக்கிட்டாரு. புகழ் இப்ப மாமா கூட தான் இருக்கான். என்ன சொல்ற சக்தி? ஆமா மகி, மாமா இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. புகழ வெளியில கூட்டிட்டு போயிட்டு ஈவினிங் அவரே வீட்டுல விட்டுறேன்னு சொன்னாரு. என்ன பண்றதுனே தெரியல மகி, குழப்பத்துக்கு மேல குழப்பமா இருக்கு. இது பார் சக்தி, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. உன் குழப்பத்துக்குலாம் ஒரு தீர்வு கிடைக்கணும்னு தான் இப்படி கோவிலுக்கே போயிட்டு இருக்க. போய் அந்த கடவுள் கிட்ட நல்லா வேண்டிக்க. கண்டிப்பா உன் குழப்பத்துக்குலாம் ஒரு தீர்வு கிடைக்கும். சரி ஓகே. ஆல்ரைட் சக்தி, எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணு. பாய். தம்பி, ரொம்ப நேரமா இங்க நிக்கிறேன், ஒரு வண்டி கூட இந்த பக்கம் வரல. என்ன கொஞ்சம் இந்த பொன்னியம்மன் கோயில்ல விட்டுறீங்களா? சரி வாங்க பாட்டி, ஏறுங்க. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி.
கரெக்டா உட்காந்துட்டீங்களா? ஆ போலாமா பாட்டி? போலாம் தம்பி. என்ன சிவா அப்படி பாக்குறீங்க? இந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. நம்ம என்ன செஞ்சாலும் இங்க வேடிக்கை செஞ்சா கண்டிப்பா வெற்றி தான். அவ்வளவு ஏன் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணமே இந்த சாமி தான். அவ்வளோ பவர்ஃபுல் சாமி. சரி வாங்க உள்ள போலாம். வாங்க மேடம். அது சரி, இங்க என்ன ஒரே தமிழ் எழுத்துக்களா இருக்கு? ஓ அதுவா, இது டெல்லியில வாழ தமிழ் மக்களால் கட்டப்பட்ட கோயில், அதனால தமிழ் அதிகமா இருக்கும். சரி வாங்க நம்ம போலாம். வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு அக்ரிமெண்ட் சாமி பாதத்தை வச்சு பூஜை பண்ணணும். அதுக்கு என்ன, பேஷா பண்ணிட்ட போச்சு. உள்ள வாங்க. இல்ல நாங்க இங்க இருந்தே சாமி கும்பிட்டுக்கிறோம். ஏன் சிவா சார், நாம உள்ளே போய் சாமி கும்பிடலாமே? வேண்டாம் சார், பணம் இருந்தா ஒரு தரிசனம், பணம் இல்லைன்னா ஒரு தரிசனமா? அதெல்லாம் வேண்டாம். கடவுளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒண்ணுதான். நம்ம இங்க இருந்தே சாமி கும்பிடலாம். ஓகே சார். இங்க பாரு, இந்த நிமிஷத்துல இருந்து கீ குடுக்கற பொம்மை மாதிரி நான் சொல்றத மட்டும் தான் நீ செய்யணும். ஓகே சார். முதல்ல யார் கண்ணிலையும் படாம நீ கேர்ஃபுல்லா இருக்கணும். வா. கூட அங்க பாத்தியா, சிவா பக்கத்துல மிருணாலினி இருக்கா. அவ நான் சொல்லும் போது இங்க வந்துருவா. நீ நான் சொல்லும் போது சிவா பக்கத்துல போய் மிருணாலினி இருக்கிற இடத்துல நிக்கணும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே சார். பிசினஸ்ல நான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என் சக்தி என் பக்கத்துல இல்லைன்னா நான் எதுவுமே இல்லாத மாதிரி தான் ஃபீல் பண்றேன். என்கிட்ட இருந்து சக்தியை ஏன் பிரிச்ச? இறங்கிங்க பாட்டி. தம்பி, என்ன கொண்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பா. நல்லா இருக்கணும். சக்தி,
நீ என்ன இங்க? ஆபீஸுக்கு போற வழியில ஒரு பாட்டி இந்த கோயில டிராப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அதான் உங்களை விட்டு போலான்னு வந்தேன். சரி ஓகே, வந்ததுதான் வந்துட்டு உள்ள வா, சாமி கும்பிடலாம். சரி வா. இங்க இல்ல, அங்க விடணும். ஓகே. சீதளே த்வம் ஜெகன்மாதா சீதளே த்வம் ஜெகத்பித சீதளே த்வம் ஜெகத்தாத்ரி சீதளாயை நமோ நமः.